Hi Prakash, hi Dream, hi Yunus, Sabari, தாமு, பார்த்தி, ஹாய் தலை. ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேனா? கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி. ஒர்க்கு முடிஞ்சு வீட்டுக்கு வர ரொம்ப லேட்டு. ரகுபதி, மாமல்லபுரம் தான் அக்கா எங்கள் சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்ரீ வினோத், அருண், கிளாஷ், முத்து பாண்டியன் வணக்கம். ரொம்ப நாளாச்சா லைவ் பார்த்தா. ட்ரீம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா ட்ரீம்? தலை என்னடா பண்ணுற? சாப்பிட்டியா? ஷங்கர், பார்த்தி என்ன பண்ணிகிட்ருக்க பார்த்தி? ரொம்ப நாள் ஆச்சு. சருக்குட்டி, சருமா, பாப்பு எங்கே இன்னும் காணும். செல்லோ லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலு. பாண்டி, மெம்பர்ஷிப், செல்லக்குட்டீஸ் எல்லாருமே எப்படி நல்லா இருக்கீங்களா? பாப்பு, கண்டிப்பாக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்னென்னைக்குமே நீடிச்சு நிற்கும். உங்களோட கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு நான் ரிப்ளையும் கொடுத்துட்டேன். இன்றைக்கி நான் போட்ட கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். என் கையில் மொபைல் இருக்கிற அந்த கேப் வரைக்கும். ஹரிஷ், ஸ்ரீ வினோத், ஷங்கர், நலம் நலம் நலம். சாப்பிட்டேன். தோசை, தக்காளி சட்னி சாப்பிட்டேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா செல்லக்குட்டீஸ்? அபி, இருக்கேன் குமா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சீனு, ஆதி, ஷங்கர் வணக்கம். நிலா, வெங்கடேஷ், கிங் விமல், பச்சை கிளி, ஐயாவுக்கு ஒரு சீட்டு எடுத்து போடு. என்ன மாசம் ஒரு நாள் அவுக்க மாட்டேங்கிறீங்க. தயிர் சாதம், கத்திரிக்காய் வறுவல். சூப்பர். தயிர் சாதத்துக்கு கத்திரிக்காய் வறுவல் நல்லா தானே இருக்கும். நல்லா இருக்கும். என்ன சாப்பிட்டீங்க ட்ரீம்? பாப்ஸ் அண்டு சரோ, தோசை வித்து சாம்பார். சூப்பர். இங்கேயும் அதே தான், ஆனால் இன்னும் தாளிச்சா. ஸ்ரீலங்கா, வெல்கம்கா. ஷீனோ, கோகுல், இருக்கேன்டா இருக்கேன். சுகம் சுகம். கிரீன் மேங்கோ கடிக்கும். கிரீன் மேங்கோவை கடிக்கிறதுல இருக்காதுங்க, பல்லு பூசும். கிரீன் மேங்கோவை கொஞ்சம் பழுக்க விட்டு சாப்பிடுங்க, நல்ல பழம், அப்போ தான் நல்லாயிருக்கும். பச்சையாகவே சாப்பிடணும்னு முடிவு பண்ணினா பல்லு பூசும், அப்புறம் வாயெல்லாம் வெந்து போகும். நான் இப்போ தான் சாப்பிட்டேன். 2 தோசை, பருப்பு குழம்பு. நானும் 2 தோசை தான், தக்காளி சட்னி, தாழ்ச்சா. வாருங்கள் வாருங்கள் என் அன்பு குழந்தையா. தர்மா, ஹாய் தர்மா. சிவா ப்ரோ, நான் சப்பாத்தி. இவன் மட்டும் நம்மளை விட்டுட்டு சப்பாத்தி சாப்பிட்ருக்காண்டா நம்ம குரூப்லேயே. எவனோ நிஷு, எவன்டா அது? யார் ஏமாந்தது? எவனோ ஏமாந்துட்டு வந்திருக்காங்கறியா நம்ம சேனலுக்கு? உண்மைதான், எங்கேயோ ஃபேக் ஐடியில் ஏமாந்துட்டு இங்கே வந்திருக்கான் போல. கரெக்டாக. சரு, என்ன சொன்னீங்க? நாங்கள் எல்லாரும் தோசை சாப்பிட்ருக்கோம், அதுன்னு நீங்கள் மட்டும் இன்னைக்கு சப்பாத்தி சொல்லுங்க. இருங்க, ட்ரீம் என்ன சாப்பிட்ருக்கான்னு சரியாக கேட்கல. ட்ரீம், நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? பேசுங்க, நீங்கள் பேசுங்க, நான் கேட்டுகிட்டே இருக்கேன். தூங்குறேன். எஸ்ஜி, பரவாயில்ல. உப்பு, சில் பவுடர் போட்டு சாப்பிட்ற. நல்லது, நல்ல தம்பி, நல்லது. ஒன்று முதல்ல ஷேக் ஹஸ். தீக்ஷா, வெல்கம் டு பிளாட்டினம். தேங்க்யூ தீக்ஷா, தேங்க்யூ தீக்ஷா. செல்ல குட்டிங்களா, லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிப்பி 92 டிகிரி ப்ளீஸ்.
யூடியூபில் மட்டுமே, வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ மெம்பர்ஷிப்புக்குள்ளே போகலாம். சொல்லுங்க செல்லம், என்ன பண்ண? நீ ஒன்றும் பண்ணாதடா. ஹெட்செட் எடுத்து காதில் போட்டுக்கோ. நான் பேசுறத கேட்டுக்கிட்டே தூங்கு. கேளுங்கள் கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். சிப்பி 90 டிகிரி நியூஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் கேட்டுக்கிட்டே இருங்க. நைட்டில் கூட இவ்வளவு மேக்கப் தேவையா? இது மேக்கப்பே கிடையாது. பிரைட்டாக இருந்துட்டா அது பேர் மேக்கப் கிடையாது. பிரைட்டாக இருந்துருச்சுன்னா அது பேர் மேக்கப் கிடையாது. சரியா? அதுக்கு என்னங்க பண்ணுறது? நான் மூஞ்சி கழுவுலனா கூட பிரைட்டாக இருக்கேன். கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு. பார்த்து பொறாமப்படாதீங்க. வேணா நீங்களும் போட்டு தேய்ன்னு மூஞ்சி போட்டு தேய்ங்க. இன்றைக்கி நான் ஃபேஸ்க்கு வந்து முல்தானி மட்டி போட்டேன் காலையில். இனிமேல் இந்த இதுக்கெல்லாம் நான் போகிற மாதிரி ஐடியா இல்லை. 2 times போய் நான் ஏமாந்துட்டேன். அதனால் வந்து இன்றைக்கி முல்தானி மட்டி போட்டேன். சூப்பர் ரிசல்ட்டு. முல்தானி மட்டியும் தயிரும் அப்ளை பண்ணி ஃபேஸ்க்கு பேக் போட்டேன். இனி டைலும் காலையில் நான் ஃபேஸ் பேக் போட்டுட்டு தான் ஒரு மணி நேரம் போட்டிருந்தேன். உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக இருந்தது. அப்புறம் காலுக்கு நம்ம சர்ஃப் எக்ஸல் லிக்விட் இருக்குல்ல, அதை போட்டு லேசாக பஞ்சு போட்டு தேய்ச்சேன். பிரைட் ஆகிடுச்சு. லேசாக ஸ்க்ரப் பண்ணேன், அவ்வளோதான். உண்மையாக சொல்கிறேன். போயிட்டு காலுக்கு போயிட்டு நம்ம பெடிக்கூர் 2500 4000 கொடுத்து பண்ணுறதுக்கு இது நம்ம வீட்டில் சிம்பிள் மெத்தடு போட்டு தேய்ச்சா உண்மையாக பிரைட் ஆகிடுச்சு. நல்லா இருக்கு. லிக்விடு தூள் போட்டுறாதீங்க, அது பொங்கிற போது. லிக்விடு டாப் லோடுக்கு போடுவோம்ல, அந்த லிக்விடு. சத்தியமா ரியலி நம்ப. உண்மையை சொல்கிறேன்டா. நீங்கள் என்னை கேவலமாக நினைச்சாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்கிறேன் நான். யார் அவங்க? ஹோட்டல் அதனால தோசை வாங்கலை. ஓ, ஹோட்டலா? ஹோட்டலு அதனால தோசை வாங்கலை, சப்பாத்தி வாங்கிட்டேன். ஹோட்டலுக்கு நான் வந்துட்டேன், அப்புறம் தோசை வாங்கி சாப்பிடணும். சப்பாத்தியாவது சாப்பிட்டு போகலாமே. சூப்பர் தான் பாப்ஸு. இதைத்தான் 2 years சொல்கிறேன். ஓன் மேக்கப்பு கரெக்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஷர்ட்டு எக்ஸலா? சர்ஃப் எக்ஸல்னு போடுறதுக்கு தப்பாக போட்டிங்களோ? ஆமாங்க, சத்தியமாக போட்டு தேய்ச்சி பார்த்தேன். உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. நல்ல ரிசல்ட்டு. வில்லேஜ் விண்ணானி வேணா நீங்களும் போய் ட்ரை பண்ணி பாருங்களேன். சர்ஃப் எக்ஸல் தூள் பவுட்ரு கிடையாதுங்க, லிக்விடு. ஓகேவா? லேசாக காலில் ஊற்றுனங்க, டபக்குன்னு ஊற்றிருச்சு தர ஃபுல்லாக. அப்படியே பஞ்சு தொட்டு நல்லா தேய்த்து ஸ்க்ரப் இருக்குல்ல, பாத்திர கழுவுற ஸ்க்ரப்லே வந்து பிளாஸ்டிக்கில் ஸ்க்ரப் டைப்பில் இருக்கும்ல, அது இந்த பேக்காக ஒரு 5 இருக்கும் பாருங்க, அதுலேருந்து புதுசு ஒன்று எடுத்துக்கிட்டேன். நம்பிக்கை இல்லைன்னா கூட காட்டுறேன் பாருங்க காலையில். அதை எப்படி அந்த லிக்விடை தொட்டு அப்படி நல்லா ஸ்க்ரப் பண்ணேன், பிரைட் ஆகிடுச்சு. உண்மையாக சூப்பராக இருக்குங்க. செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. பச்சை ரொம்ப சூப்பராக இருக்கா. வாங்க செல்வா. ஹாய் செல்வா. உங்கள் கிளாமர் லுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே இருந்தா இல்லை இப்போ கல்யாணத்துக்கு பின்னாடி மாற்றமா? கிளாமர் லுக்கா? இல்லை நார்மலாகவே லுக்குன்னு கேட்குறீங்களா? அது என்ன கிளாமர் லுக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் இப்படி தான் என்னோடய லுக்கு இருந்துச்சு. அதனால தான் பெரும் இம்சையெல்லாம் நான் அனுபவித்தேன். ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கேயாவது காட்டா மாதிரி கடந்திருந்தா இந்த தொல்லை இருந்திருக்காது. நம்மளையும் பார்த்த உடனே பொண்ணு எடுத்துருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பிரைட்டாக இருந்துட்டேன், பொண்ணை உடனே எடுத்துட்டாங்க பார்த்ததும். இல்லைன்னா கல்யாணம் ஆகாமையாவது நிம்மதியே இருந்திருப்பேன். இல்லைன்னா கல்யாணமே ஆயிருக்காது. சீ ஃபுட்டா? சீ ஃபுட்டு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டேன். சூப்பரு. விழுத்து வாங்கியிருக்கான். என்ன மேடம் எப்படி இருக்கீங்க? இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி அழகியா இருந்தாங்க, இப்போ சொல்ல உடனே பேரழகின்னு போடுவேன். எனக்கு தெரியுண்டா நீ என்னென்ன கமெண்ட்ஸ் போடுவேன்னு. அதான் சொல்கிறேனே, கல்யாணத்துக்கு முன்னாடி சுமாராக இருந்திருந்தோம்னா பார்க்குறவங்களாம் பொண்ணு வேணான்னு போயிருப்பாங்க. பார்த்தது ஒரே ஒரு பீஸு, கட்டனா இதைத்தான் கட்டுவேன்னு உடனே எடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறது, முடிஞ்சு சோழியும் முடிச்சிட்டாங்க.
வெண்ணிலா வெளியே வருவாயா? வந்துட்டா. சிற்பி 92 கிரீன்வேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. எனக்கு ஒன்று சொன்னோம். ஆமாண்டா ட்ரீம்ஸா ப்ராமிஸாக செம்ம ஒர்க்குமா இன்னைக்கு. சாரி பட்டு நாளைக்கு முடிச்சு வச்சிடலாம். லுக் குட். உனக்கு எப்போதுமே கொஞ்சமாக கல்யாணத்துக்கு முன்னாடியே அழகியாக இருந்தாங்க, இப்போ அதை பண்ண அதை சொன்னல, இதைத்தான் நீ போடுவே அப்படின்னு. நாயுடு, ஹாய் நாயுடு. தனிஷு செல்லோ, என்ன மெம்பர்ஷிப் லைவ் இருக்குன்னு கேட்குறீங்களா? காலில் பித்த வெடிப்பு இருந்ததா? பித்த வெடிப்பு கிடையாது, அது ஒரு மாதிரி ஸ்கின் அழுத்தமாகிடும் அந்த மாதிரி. இந்த வந்து மொசைக் தரை இல்லையா, தரையில் வந்து எனக்கு ஒத்துக்கலை, அதனால் எனக்கு கால் அழுத்தமாகிடுது. அப்பப்போ லேசாக ஸ்க்ரப் போட்டோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடுது, நல்லா க்ளோவாகிடுது. தேங்க்யூ நரசிம்மா, தேங்க்யூ. செல்லக்குட்டி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன் இந்த விரக்தி ஸ்பீச்சா? விரக்தியா? அப்படியே தெரியுது. எக்ஸ்ட்ரா பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஜிம்முக்கு போவீங்களா? கடவுள் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கான். இன்ன வரைக்கும் நான் ஜிம்மு வாசப்படி மெரிச்சது கூட கிடையாது. நீங்கள் தான் என்னை அடிக்கடி குண்டுன்பீங்க, தொப்பம்பீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களாம்பீங்க, மனசு அப்படியே புண்ணு மாதிரி நோக அடிப்பீங்களா? வாடே எங்கள் அப்பா. ஐயோ மச்சான் பாவமா? மச்சானெல்லாம் பாவம் இல்லை, மச்சானை கட்டிக்கிட்டு நாங்கள் தான் பாவம். சொல்லுங்க பூவி. என்னைக்கா? இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்குண்ணா, கலராக இருக்க மாதிரி தெரியுது. ஒரு வேளை ட்ரெஸ்ஸு நல்லா அப்படி, ஆமாம் ட்ரெஸ்ஸுனால தான் அப்படி தெரியுது. ஆமாம் ட்ரெஸ்ஸு வந்து நல்லா பிரைட்டு. இதுக்கே இந்த லைவில் டல்லாக இருக்குது, ரீல்ஸில் நல்லா பிரைட்டு. நார்மலாக நம்ம ஃபோனில் எடுக்கிறோம்ல வீடியோ, கேமரா, ஃபோட்டோ, அதெல்லாம் செம்மையாக தெரியுது இந்த கலர். இதில் பார்த்தா டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஏன்னு தெரியல. லைவில் அப்படி தான் காமிக்கும் போல இருக்குது, தெரியுதா? நல்ல பிரைட்டு தான், ஆனால் பாருங்கள் லைவில் வந்து ரொம்ப டல்லாக காமிக்குது. இந்த வாரம் விஜய் டிவி சூப்பர் சிங்கரில் நிலா பாடல் கற்று உன்னை கூப்பிடலையா? நிலா சுற்று. ஓ, நிலா பாடல் சுற்றுறா? கூப்பிட்டாங்க ஜப்பானில் கூப்பிட்டாக, மாயவரத்தில் கூப்பிட்டாக, ஏன் மாப்பிள்ளை முக்கச்சாமியும் கூப்பிட்டாக. நான் தான் போகலை, ஏன் கேரேகோ இந்த யூடியூப்ல வந்து மாட்டிக்கிட்டேன். எப்படி இவ்வளோ அழகா இருக்குன்னா சொல்லுவீங்கடா, சொல்லுவீங்க. இன்னைக்கு ஒரு மாதிரி வரும் கமெண்ட்ஸு, நாளைக்கு ஒரு மாதிரி வரும் கமெண்ட்டு. எவன் சொன்னா உங்களை குண்டுன்னு கண்ணு தெரியாது? அவன் மெம்பர்ஷிப்பில் சேராதவன்டா, அப்படிதான் சொல்லுவோம். நீ மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தவன், உனக்கு தெரியுது என்னோட அருமை. தனசேகரன், தேங்க்யூ தனா, தேங்க்யூ தனா, தேங்க்யூ. கோடான கோடி ஆண்டுகள் இப்படியே சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் வாங்க மோனிக்குட்டி, வாங்க. கோடான கோடி. இந்த கமெண்ட்ஸ் எவ்வளோ நேரமாக டைப் பண்ணீங்க சொல்லுங்க. ஏ மச்சான் கிரகம் உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிச்சு. மச்சான் என்ன, மச்சான் நல்லா வெளுத்து தான் வாங்குறாங்க, ஒரு குறையும் கிடையாது. ஊர்வலம் போயிட்டோம் சங்கர். செல்லக்குட்டி லைக் போடுங்க தங்கங்களே. ஸ்க்ரீனை 2 times டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. இன்றைக்கி வந்து என்ன ஆக்சஸ் போகலாம்? இன்றைக்கி கோல்டு போகலாமா? கோல்டு போகலாமா? கோல்டு ஆன் இல்லாமா? சொல்லுங்கள் நேயர்களே, உங்கள் விருப்பம். நான் கோல்டு வரணுமா, டைமண்ட் வரணுமா? சொல்லுங்கள். காப்பர்லாம் செலக்ட் பண்ணிடாதீங்க, செலக்ட் பண்ணுறதும் பண்ணுறீங்க, கெத்தாக பெருசாக செலக்ட் பண்ணுங்கள். என்ன வேணும்? கோல்டே ஓகேவா? கோல்டேவா? சரி ஓகே, கோல்டே வந்துடுறேன். எல்லாம் அழுது கேட்குறாங்க, கோல்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. சரி கத்தாதீங்க. ஐயோ கத்தாதீங்க ஃபேன்ஸ், கத்தாதீங்கயா.
இப்படி கும்பல்ல வந்து நெரிச்சு விழாதீங்க பாரு, மூச்சு முட்டுது. முடியல. பிளாட்டினம் வாங்க. அதிகபட்சம் பண்ணா ஜிம் ஒர்க் அவுட்டு, தோட்டத்துல செவுரேறி அடுத்த வீட்டை எப்படி பார்ப்பதுதான். அதையே நான் ட்ரை பண்ணேன். எங்க வீட்டு செவுத்தையே நான் ஜம்ப் பண்ணேன். இந்த ஆப்ரேஷன் பண்ணதுல இருந்து ஜம்ப் பண்றது கிடையாது. ஜம்ப் பண்ணி பார்ப்போம். ஜம்ப் பண்ண பாரு, அடியில பக்குன்னு பிடிச்சிக்கிச்சு வயிறு. பாம்பம்பட்டி போயிட்டு புளியம்பட்டிக்கு போலாம். டே நம்பர் டே குணா அடி அடி கணேஷ் அடிச்சேன்னு வச்சுக்க. வாடா நீ உள்ள வந்து ஜாயின் பண்ணி பாரு. வாசிக்கிறவா உள்ள ஓடிவா. பாப்ஸு ஒன் ரெக்வஸ்ட், உங்களுக்கு வர பாடி ஷேமிங் கமெண்ட்ஸு ரிப்பீட்டு வேணாம், எனக்கு பிடிக்கல. அதை பற்றி நீ பேசாத, எனக்கு அது பிடிக்கல. கண்டுக்காதேங்கிறாரு. நீங்கேயும் அதை கண்டுக்கிறீங்க, எனக்கு பிடிக்கல. செல்லக்குட்டிங்களா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஹே ஸ்வீட்டி, ஹவ்வரி செல்லம், ஃபைண்டா பட்டோ. சாப்பிட்டேன் மோனிமா, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து தோசை தக்காளி சட்னி நேற்று வச்சு தால்ச்சா சாப்பிட்டேன். இன்றைக்கி மதியம் வந்து பிரியாணி, பழைய நேற்று செஞ்ச பிரியாணியும் சுட வச்சு இன்றைக்கும் சாப்பிட்டாச்சு. வணக்கம் மேடம். வணக்கம். பிளாஸ்டர் மாஸ்க்கு நல்லா இருக்கு. அப்பா, ஒருத்தவ சொல்லியிருக்கா மாஸ்க் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கான். இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் மாஸ்க்கு கழட்டுங்க. ஐயோ, கமெண்ட்ஸ் ஃபுல்லாக எனக்கு ஒரு மணி நேரம் லைவில் 10,000 கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா, அந்த 10,000 கமெண்ட்ஸில் மிச்சம் 6,000-7,000 கமெண்ட்ஸ் மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் லைக்கு போடுவேன். இதை ஒன்று கற்று வச்சுருக்கீங்க. ஆனாக்கா ஒருத்த வந்தான்டா, எங்கேருந்து வந்தான்னு தெரில சாமி, மாஸ்க் நல்லா இருக்குங்கிற சொன்னவன் ஏன்டா பேரை வேற மறந்துட்டேன். உன்னை எப்படி கரெக்ட் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டம்தான் சுரேந்தர். கொஞ்சம் உங்களுடைய எப்படியும் ஒரு பங்களா விற்கிற மாதிரி இருக்கும். எப்படியும் ஒரு 10 கார் வச்சுருந்தீங்கன்னா அதில் 10 கார் வேணால் ஒரு 8 கார் அது விற்கிற மாதிரி இருக்கும். பேங்க்கில் ஏதாவது ஒரு 10 கோடி டெபாசிட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 8 கோடி லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஏதாவது டைமண்ட் நெக்லஸ் அது இது ஒரு 1000-2000 பவுன் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 1700 பவுன் நஷ்டமாகிற மாதிரி இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் இதையெல்லாம் இழக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிடலாம். சொல்லுங்க, இதுக்கெல்லாம் யார் ரெடியாக இருக்கீங்க? சொல்லுங்க. நீங்கள் என்ன கதறனாலும் இன்னைக்கு கோல்டு தானே முடிவு பண்ணிட்டா சும்மா தான் என்ன சும்மா கேட்டேன்டா. இப்பெல்லாம் உண்மை பசுக்குன்னு சொல்லாத காமல். நீ மாஸ்க் கழட்டினாதான் அவங்களுக்கு தெரியும். ஏய், மாஸ்க் கழட்டினதுமே அவன் மயக்கடிச்சு கீழே விழுந்துருவான்டா. அப்படி ஒரு மருந்து தூவி வச்சிருக்கேன் இந்த இடத்துக்குள்ள மட்டும். எவனா தப்பி தவறி கை வச்சு இப்படி புடுங்கினீங்கன்னா உடனே மயக்கடிச்சு அங்கேயே விழுந்துருவீங்க. நிஷுக்குட்டி செல்லோ, அப்படியா? சொல்லவே இல்லை. ஆமாங்க, ஆமா. உங்க லோஹித் சரியா? அழகுக்கு அடிமை நாங்க. உங்க என்ன போட்டிருக்க? லோஹினா உங்க சாரி கட்டுற ஸ்டைல் சூப்பர். தேங்க்யூ வினோ குட்டி, தேங்க்யூ. செல்லக்குட்டி லைக் போடுங்க. ஓஎம்ஜி டூ எக்ஸ்பென்சிவ் பட் ஃபார் யுவர் ஒர்த்து. பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டா சரிதான். ஒருத்தன் தெரியுதுல. சொல்லுங்க, இதெல்லாம் இழக்க யார் ரெடி? யாரெல்லாம் இருக்கீங்க? எந்த நாட்டு மன்னரிங்க உட்காந்து? நிலா, இது என்ன வாட்டர் மெலன் சாரியா? அதே மாதிரி இருக்கா? ஆமாம், நீ சொன்னதுக்கு அப்புறம் அதே மாதிரி தான் இருக்கு. இந்த இந்த இதில் இருக்குல்ல, நம்ம இந்த இன்ஸ்டாலாம் பார்க்கும்போது இந்த வெப் சீரிஸ் மாதிரி இந்த ஆடு மாதிரி கீழே ஓடுது பார்த்தியா? எஃப்எம் டிவிக்குள்ளே போய் பாருங்கள். எஃப்எம் குக்கு வித் என்னென்னமோ ஒன்று போடுறோம்ல,
அதில் ஒரு ஸ்டோரியை ஒன்று எடுத்துக்கிறானுங்க. ஐயோ, அது எங்கே சைனாவில் எடுப்பானா எங்கே எடுப்பான்னு தெரியல. அது அப்படியே ஆல் லாங்குவேஜ்லேயும் டப்பிங் வேற அது ரெடி பண்ணிடுறானுங்க. அது நம்ம ஊர் லோக்கல் ஆளுங்களை பார்க்கவே முடியல. அதுங்களை சீரியல்லே பார்க்கவே அதுங்களை தூக்கி தூக்கி போட்டு அதில் வேற அந்த ட்ரிங்க்ஸ் ஹோட்டலுக்கு போவாங்க. இது எத்தனை, இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், இது உங்களால் முடியாது பிச்சைக்கார பசங்க அப்படி எத்தனைன்னு பார்த்தா அந்த ட்ரிங்க்ஸு 10 கோடியா. என்னங்கடா அது புல்ட்டா விடுவாடுங்க பாரு. ஐயோ ஐயோ, ஒரே சிரிப்பாக இருக்கும். அதுவும் அதுங்களுக்கெல்லாம் பணக்கார கெட்டப்புக்கு பொருந்தாத மூஞ்சிங்க. அந்த மூஞ்சிக்கெல்லாம் மேக்கப்பு போட்டு ஒன் சைடு சாரீ கொடுத்து ஹோட்டலில் உட்கார வச்சிருவா. ஐயோ நல்லாவே இல்லை அதுங்க மூஞ்சி. நிலா என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை 7 மலையாளம் 3 ஹிந்தி 14 அடப்பா தமிழில் தாண்டா அதிகம். இந்த மாஸ்கில் உங்கள் ஃபேஸ் தெரியுது, நான் ஆல்ரெடி உங்களை பார்த்துருக்கேன். அப்படியா? செல்லக்குட்டி லைக் போடுங்க. அவன் நான் இருக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். உங்கள் மாஸ்க் நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க காப்பி அடிச்சு சொல்லக்கூடாது, தன்னாலே வரணும். நிஷு சொல்லு நிஷு. எல்லாத்தையும் வித்தாச்சு, இன்னும் ஒன்று மட்டும்தான் பாக்கி. அதையும் வித்தட்டா உன்னை என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். பகலில் தூங்க நேரம் கிடைக்கல. இன்றைக்கி 5 மணிக்கு 5:30 மணிக்கு ஒரு ஒர்க் இருந்தது. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீக்கு அப்படி எழுந்திரிச்சு ரெடி ஆகுன்ட்டு போனாங்க. அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்தோம். தூங்கிட போகிறேன் நான் அசந்து போய் படுத்தேன். அவங்க மணி பார்க்குறேன் 6. திடீர்னு முழிச்சு, அம்மா போகணும்னு சொன்னேன், மணி 6. ஸ்கூலுக்கு நான் கூட்டம் வந்து 1 மணி நேரம் ஆச்சு. அப்பயும் எழுப்புறேன்னு சொன்னேன். பாவமாக இருந்தது. நீ மட்டும் வாயான்னு குழந்துட்டு தூங்குற, கஷ்டமாக இருந்தது எனக்கு. சரி அதான் ஃபோன் போட்டு நான் அந்த ஒர்க்கை நாளைக்கு தள்ளி வச்சுட்டேன் அப்படின்ட்டு, அது நான் தான் போய் அவன் சைன் போடணுமா, அதனால் அந்த ஒர்க்கை இப்போ நாளைக்கு தள்ளி வச்சாச்சு. நேற்று லைனில் கடைசி நிமிஷத்தில் பாத்தியா எம்புட்டு உயர்வு. என்னது உயர்வுவா? தோசை வித்து சாம்பார். உங்களுக்கு ரிப்ளை பண்ண பார்க்கல. நாங்கள் எல்லோரும் தோசை, நீங்கள் ஏன் இன்னைக்கு சப்பாத்தின்னு நீங்கள் ஹோட்டல்னு பாப்ஸுக்கு சொன்னீங்க. ஓ, இது சரோக்கு போட்ட கமெண்ட்ஸா? ஓகே 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 ஓகே. ஹாய் மிஸ்டர் தரன். கண்ணா ஹாய் கண்ணா. யுவா குட்டி ஹாய் யுவா. கிரேசி ஹாய் செல்லம். அது செயின். ஆமாங்க செயின் தாங்க. ஆமாம் சரி தூங்க. ஓகே ஓகே செல்வா. இன்றுதான் வானிலை வந்தேன். 2 கமெண்ட்டுகள் போட்ட, ஒரு கமெண்ட்டுக்கு பதில் இல்லை. மெம்பர்ஷிப் வரலாமா என்று போயிடுச்சுங்க கமெண்ட்ஸ். படிச்சுட்டேன் பாதி. இஷ்டம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க. இப்போ இருக்கு கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா. விநாயகா உடுப்பி. விநாயகா உடுப்பி. வெல்கம் டு சில்வர். தேங்க்யூ விநாயகா. தேங்க்யூ குமார் பொலிட்டிக். தேங்க்யூ செல்லக்குட்டி. சரி லைவ் கேட்டுகிட்டே ஒர்க்கு பார்க்குறேன். இன்னைக்கு தூக்கம் இல்லை. ஏமா என்னாச்சு? ஐப்ரோ நல்லா இருக்குது, பொட்டு சூப்பர் மேட்ச்சு. ஐயோ இந்த சைஸ் பொட்டு நான் ரொம்ப நேரம் தேனேன், எனக்கு கிடைக்கல. அப்புறமா ஒரு டப்பாக்குள்ளே கடந்துச்சு, எடுத்து வச்சுக்கிட்டேன். லவ் யூ மை ஸ்வீட் ஹார்ட். இன்று தான் ஒன்று லைவ் வந்து 2 ஓகே ஓகே மெம்பர்ஷிப் நண்பனே என்று ஒன்று முடித்து. என்ன சொல்ல வரீங்க சத்யராஜ்? எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் டானி. செல்லக்குட்டி லைக் போடுங்க செல்லங்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணுங்க தாங்கம், ஜாயின் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் வாங்க, கோல்டு மெம்பர்ஷிப்குள்ளே போகலாம். ஸ்க்ரீன் 2 டைம்ஸ் இப்படி டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. மேலே டிபியை டச் பண்ணுங்கள் பாருங்கள். சப்ஸ்கிரைப் ஆல் இருக்க கொடுங்க. பக்கத்தில் வந்து ஜாயின் பட்டன் இருக்குது, அது தொட்டு உள்ளே வாங்க. சீக்கிரம் எல்லோரும் லைக்கு சப்ஸ்கிரைப் ஆகுது ஃபஸ்ட்டு பண்ணிவிடுங்க. அப்புறம் ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு நீங்கள் யோசிக்கிறத அப்புறம் வச்சுக்கோங்க. உடனே ஜாயின் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம், ஆனால் ஃபஸ்ட்டு லைக்கு சப்ஸ்கிரைப் 2 பண்ணிவிடுங்க. அட்டென்ஷன் வியூவர்ஸ் 90 டிகிரி நியூஸ் அது யூடியூபில் மட்டுமே. ஓகே ஓகே. மேல் ஹாய் மேல். நீங்கள் கல்பாக்கம், நீங்கள் மேடவாக்கம். நான் மேடவாக்கம் வந்துட்டேன். நான் சொல்லுங்கள் ஜனகர், மேடவாக்கத்தில் இருக்கீங்களா? சூப்பருங்க. உன்னை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியா? உன்னை பிடிக்கும். தேங்க்யூ ஜீவா.
ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைபை பண்ணிவிடுங்க. வெயிட்டிங் ஃபார் பர்சனல் ஆக்சஸ். கண்டிப்பாக நான் பட்டோம் பார்த்தி. அம்மம்மா, எனக்கு ஒரு விஷயம் உன்னிடம் கேட்கணும். கேளு, ரீல்ஸில் போட்டு விடு. இப்போ கேட்குறதா இருந்தாலும் போடு கமெண்ட்ஸ். ரொம்ப இல்லை லைவில் வேண்டாம்னா நீ ரீல்ஸில் போடு. ஹாய் கிரிஷ், ஷோகால், எப்படி இருக்கீங்க? தயாலன், பச்சை நிறமே. ஷங்கர் இருக்கேன் மேல், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிலா, அந்த கமலா கமலா சொல்றியடா? என்ன ஞாபகம் இருக்கா? தெரியுது ஜனக, தெரியுது. எப்படி இருக்கீங்க? இருக்கு ஞாபகம் இருக்கு ஜனக. விவேக், ஹாய் விவேக். சிற்பி 920 கிரீன்வேஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வெங்கடேஷா, நீங்க ரொம்ப ஸ்மார்ட். தோடு நல்லா இருக்குன்னு சொன்னேன். சரிடா, எனக்கு புரிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு என் கண்ணில் ஒரு கோடு தெரியுது. என்ன கோடு? என்ன தெரியுது உங்களுக்கு? மன்னா, அங்கே என்ன தெரிகிறது? வாய்ப்பில்லை வெங்கி, வாய்ப்பில்லை. நான் நலமாக இருக்கேன், ஆனால் நீங்கள் அதே மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ விக்னேஷ். கிடையாது ஜீவா, நான் வந்து யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். ஷங்கர் சொல்லுங்கள், செயின் நல்லா இருக்கு. தேங்க்யூம்மா. 12 மணிக்கும் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷுமா. குளிச்சா எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கலாங்க. அன்பே ஆறுவீரே, பாசமே உன் முகத்தை காட்டு. சாரி வீரா. ஃபாரூக், ஹாய் ஃபாரூக்கா. உங்களுடைய பழசு லைவ் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியா? இப்போது நல்லா இருக்கா? என்ன அப்லோட் கிடையாது, அவ்வளோதான். பார்க்கல, ரொம்ப முக்கியமானவங்களுக்கு மட்டும்தான் அப்லோடெல்லாம். நான் நலமாக இருக்கேன். ஆனால் நீங்கள் விளம்பரம் காமெடி. கோபி, ஹாய் கோபி, ஹாய். செல்லக்குட்டீஸ், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. டே செயின் ப்ராப்பர்ட்டி மட்டும் போடாத, நான் ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கேன். அதில் டே செயின் ப்ராப்பர்ட்டி மட்டும் போடாத, செயின் ப்ராப்பர்ட்டி மட்டும் போடாத. என்னடா சொல்ல வர? இப்போல்லாம் அதையே ரிப்பீட் மூடில் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது நிஷோ. அது போக்கில் நம்ம அப்படி போயிடுது. நான் அப்படி சொல்ல நமக்கு என்னோடய லைவ் வந்து ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு. ரிப்பீட் மூடில் சும்மா அதையே சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா லைவை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு போர் அடித்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்புறம் மாஸ்க்கு, ஹாய் செல்லக்குட்டி. அப்படி அது ஃபேக் ஐடி ஜீவா. செல்லக்குட்டீஸ், நம்மளுடைய சேனலுடைய நேம் ஒரிஜினல் சிற்பி 920 கிரீன்வேஸ் யூடியூப்பில் மட்டுமே. செகண்ட் சேனல் சிற்பி 922 கொடைக்கல் மழை. வர வர உங்கள் அக்கா ரொம்ப கேவலமாக இருக்காங்க. பார்த்துட்டியா அக்காவை? கொஞ்சம் சரி விடு விடு விடு. கண்டிப்பாக முனே ரெகுலராக டேப்லெட்டே எடுக்கிறேன். நான் எடுக்கிறதே இல்லை, எனக்கு 2-3 நாளாகவே ஒரு மாதிரி இருக்கா. அட்வர்டைஸ்மெண்ட்டு சூப்பர். நைஸ் ஸ்க்ரீன் மேக்கர்ஸ், ஸ்மைல் கூட நல்லா இருக்குது. தேங்க்யூ கிரேசி. செம்மப்பா, சூப்பர் ட்ரெஸ்ஸிங். ஆர்எஸ் சிவகுமார், நிஷி, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்புறம் எனக்கு நானே ராஜா, ஹாய் செல்லம், வாங்க வாங்க வாங்க. ஷங்கர், செல்லக்குட்டி, லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நீ வந்ததுலேருந்து சரி போகவே இல்லை, நீ தான் போய் பார்த்த. இவன் என்ன உளறிட்டு இருக்கான்? ஏய், நீ எதுவும் உளறடா, எனக்கு நிஜமாவே புரியல பட்டு. ஆஹா, செம்ம ஆண்டி. எப்படி செல்லம் தகன்னு மின்னுறனா?
தம்பி தம்பி நீங்க எம்ஜிஆர் மாதிரி தக தகன்னு மின்னுறீங்க. நானு எம்ஜிஆர் மாதிரி. உன் சிரிப்பு செம. தேங்க்யூ மாஸ்டர் லோகி. ஹாய். ரொம்ப உளர்ற. ஏய் நீ நிஜமாவே உளர்றடா. நாளைக்கு நாள் மட்டும்தான் புரியலடா எம்டி. முன்னாடியெல்லாம் தரிசனம் நிறைய கிடைக்கும், இப்பெல்லாம் கிடைக்கும், கிடைக்காம இல்லை, ஒன்லி மெம்பர்ஷிப் மட்டும்தான். பாப்பு நீங்கள் எப்போதும் சந்தோஷமா இருக்கே. நேற்று அழுதுகிட்டு லைவ் போட்ட அப்பெல்லாம் ஏன் நீ உன்னைய ஆளை காணோம். இங்கே வாடா டேய். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க டேய். நேத்தெல்லாம் அழுதுகிட்டு லைவ் போட்டேன், ஏன் ஒருத்தவனும் வந்து இது நீங்கள் கேட்கவே இல்லை. மக்கள் பாவம் இல்லையா? அதை விட பெரும்பாலும் நானும் தாங்க. நான் மட்டும் யாரு? அதே மக்கள் கூட்டத்தில் தான் நானும் இருக்கேன். செல்லக்குட்டி கோகுல் ஹாய். லைவ் இருக்குங்க, இருக்கு. இது கோல்டு ஆக்சஸ் இருக்கு, மெம்பர்ஷிப். கட்டினா ஒன்று தான் கட்டணுமா? ஜெகா அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு லைக் சப்ஸ்கிரைப் போடு ஜெகா. செல்லக்குட்டிங்களா, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. 2 times டபுள் டச் பண்ணுங்க. உங்கள் சிரிப்பும் கண்ணும் செம்ம அழகு. தேங்க்யூ ராஜா. அரவிந்தா, ஏன் நீங்கள் மாஸ்க் கழட்ட மாட்டுறீங்க? கோல்டு ஓவரா இருக்கா? நான் பார்க்கவே இல்லையே அந்த அறிவுரை காட்சி. எப்படி பாருங்க, போய் நேற்று லைவ் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு இதில் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ லோகி. கனவுல கூட உங்கள் கண்ணு மட்டும்தான் வருது. பூபதி, உன்னோட சேர்த்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளுன்னு நான் நினைக்கிறேன். விஐபி ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்போ லைவ் போடுவீங்க? நேற்று. அப்புறம் அந்த செல்லங்களே லைக் சீக்கிரம் லைக் போடுங்க. 300 லைக்கே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க சரியா? 2 times இப்படி டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க. மேலே தெரிய டிபியை தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் சாரி அட்ஜஸ்ட் கொடுங்க. ஆல்ரெடி அது கரெக்டாக தாங்க இருக்கு. நகரும் போது பார்த்துக்கலாம். கண்டிப்பாக மாஸ்க்கை கழட்டுவாங்க லைவ் முடிஞ்ச உடனே. போச்சா போச்சா. நீ அழுவதற்கு காரணம் எந்த கமெண்ட்ஸ்? அது யாரு? ஃபேக் ஐடி தான் காரணம். ஏன்னா நான் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கேன். ஆனால் மற்ற இடத்துலலாம் போயிட்டு நம்மளுடைய லைவை திருடி கட் பண்ணி இப்போ நம்ம ஒரு மணி நேரம் லைவில் நம்ம எல்லாமே கலந்து தானே பேசுவோம். ஆனால் அந்த நாதாரிங்க சின்ன பார்ட்டை கட் பண்ணி போட்டு தப்பான கேப்ஷனை போட்டு இந்த மாதிரி போடுறானுங்க. அதை பார்த்துட்டு இவனுங்களும் வந்து நீங்களான்னு கேட்டுட்ருக்காங்க. அதை நினச்சி நேற்று அழுதுட்டு இருந்தேன் லைவில், இந்த மாதிரி ஃபேக் ஐடிங்க பண்ணுறானுங்களே அப்படின்ட்டு. அப்கிரேட் மெம்பர்ஷிப் டு கோல்டா. தேங்க்யூ சரவணா. தேங்க்யூ சரவணா. ஒரு ஆள் இல்லாத போது அந்த அழுகிற காட்சிக்கு சமாதானம் படுத்துவதற்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்தியா? உண்மைதான் பரந்தா, உண்மைதான். இந்த ஓகே நிஷு போட்டதே போட்டுட்ருக்க, அதை டென்ஷன் ஏற்றாதம்மா. அது இருக்க தான் செய்யாது, ஒன்றும் பண்ண முடியாது நிஷு. பார்த்து சமாளிச்சுக்கிட்டே தான் போகணும். ஓகே. அப்புறம் அழுவும் போது சொல்லுங்கள், தொடச்சி விட நான் இருக்கேன். சரி செல்லக்குட்டிங்களா, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிற்பி 90 கிரீன்வேஸ் யூடியூபில் மட்டுமே, வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. லைவ் ஷோக்கு எப்படி ஜாயின்ட் ஆகுறது? மேலே இருக்கிற லோகோ இருக்குது பாருங்கள், கோபுரம் டிபி தெரியுதா? நம்ம சேனல் டிபி மேலே தெரியுதா? அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஜாயின் பட்டன் வருங்க. அப்படி இல்லைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுற இடத்துல பாருங்கள், $$ சிம்பிள் ஒன்று இருக்குது பாருங்கள், ஓரமாக உங்களுக்கு ரைட் சைடில் இருக்கும். அதை தொட்டிங்கன்னா மெம்பர்ஷிப்னு ஒன்று காமிக்கும். அதை தொடுங்க, மெம்பர்ஷிப் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு என்னென்ன லைவ் வேணுங்கிறத நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த வாய்ஸ் எல்லாம் நினச்சா இப்போ சிரிப்பாக வருது. எந்த வாய்ஸ்டா? மொட்டையா என்ன சொல்கிற?
ஹாய் முகமூடி கொள்ளைக்காரி ராஜ். ஓகே மோனி மேம். லைக்கு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் செல்லக்குட்டீஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நிலா எனக்கு ட்ரெஸ் சூப்பராக இருக்கு, தேங்க்யூடா. ஹாய் மோனிகாவா, லோக்கி, மதுரை மைந்தன், அரவிந்தன், சிங்கிள் ஃபீட்டு சாரி ஃப்ளீட்டு சாரி நல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? உங்கள் சாரியும் ஃபுல்லாக காட்டுங்க, நைஸ் கலர். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இன்னும் ஒரு 10 மினிட்டு. உங்கள் சாரியும் நான் போட்ட மெசேஜ் படிக்கல. படித்தேன் ஜீவா. பிரேம், ஹாய் பிரேம். த லைஃப், மனோஜ், சொல்லிராஜ், கமலக்கண்ணன், செல்லக்குட்டி. ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். கோல்டு மெம்பர்ஷிப் இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐயோ ஐ எம் ஷை. வாங்க வாங்க மனோ அக்கா, நம்ம 2 பேரும் சேர்ந்து என்னது சி போ நாயே சி 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 சி. தினமும் உங்கள் லைவை பார்க்கும்போது ஒரே போராட்டமாக இருக்குது. ஏன்டா ஃபோன் உன் கையில் மட்டும்தானே இருக்குது, போய் தனியாக உட்காந்து பாரு. இன்னைக்கு கொசு அதிகமாக கடிக்குது, முடியல. மொட்டை மாடியில் நிற்கிறியா? மழை பெய்யுதுடா, அங்கங்கே பனி பெய்யுது, குளிர். எப்படி மொட்டை மாடியில் இருக்க? வீட்டுக்குள்ள வா. கோல்டில் என்ன ஸ்பெஷல்? ஜாயின் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு. அப்புறம் உங்களுக்கு இதை விட இன்னும் அதிகமாக வேணும்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்புறமா. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கோல்டில் இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கோங்க, எப்படி லைவ் இருக்குன்னு வந்து பாருங்கள். எஸ் கோல்ட். சூவி, நீங்கள் தான் லைவ் பார்க்கணும், நீங்கள் வரலன்னா என்ன பண்ண முடியும்? என்னன்னு சொல்லுங்க. அடிக்கிது குளிர். ஓ 2 பேர் தான் கமெண்ட்ஸ் போடுறாங்க, போட்ட கமெண்ட்டு ரிப்பீட்டட், அதனால தான் சைலண்ட்டாக இருக்கேன். என்ன படிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஜெகன், என்ன பேசுறது தெரியல மோனி. ஏன்னா 3 பேர் தான் கமெண்ட்ஸ் போடுறாங்க, ரிப்பீட்டு மூடில் போட்ட கமெண்ட்ஸை போடுறதுனால என்னால் படிக்க முடியல. வேறு கமெண்ட்ஸ் புதுசாக வந்தால் கண்டிப்பாக. ஃபஸ்ட் டைம் லைவ் பார்க்குறவங்க கமெண்ட் போடுங்க கைஸ். நீங்கள் எந்த ஊர்? கல்பாக்கம்ங்க, கல்பாக்கம். என்னன்னு சொல்லுங்கள், என்ன சொல்லணும், மொட்டையாக சொல்லுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்க யூடியூப் 1 கோடி தரவும். எதுக்கு ரசிகர் மன்றத்துக்கா? எதுக்கு செல்லும், எதுக்கு செல்லும்? அப்படியே தூக்கிக்கிட்டு ஓடி போகிறதுக்கா? அது 1 கோடி அப்பு. அவன் 1 ரூபாயை சம்பாதிக்கிறதுக்கு நாக்கு நக்குது. இவருக்கு என்னன்னா 1 கோடி அப்பு. நண்பா, இன்னைக்கு என்ன ஒருக்கு அதிகமாக ரீல்ஸ் 2 நாளாக போட்டுருக்கேன். ரீல்ஸு சரி போட முடியலடா. அவர் ரொம்ப ஒர்க்குமா இன்னைக்கு மட்டுமே. நான் ட்ராவல் மட்டுமே எனக்கு தெரிஞ்சு அது எனக்கு கணக்கே இல்லை. இன்னைக்கு ஃபுல்லாகவே ட்ராவல் தான். கோல்டு சப்ஸ்கிரைபர் அப்படியே பண்ணணும். ஓ கம்மி தாங்க. மேலே நீங்களே டிபியை டச் பண்ணி பார்த்துக்கோங்க. டிபியை டச் பண்ணால் ஜாயின் பட்டன் வரும், ஜாயினை டச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சரோட கமெண்ட்டே எனக்கு காமிக்கலையடா.
உங்க பாப்பு உங்க கமெண்ட்ஸே எனக்கு காமிக்கல. மோனியோட கமெண்ட் தான் இப்ப காமிச்சுது. அதை பார்த்துட்டு தான் ஓ நீங்க இப்படி கேட்டிருக்கீங்க, அதுக்கு தான் அவர் இப்படி ரிப்ளை கொடுத்துருக்காருன்னு நானாவே புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு ஏகப்பட்ட ஒர்க்கு, கோவிலுக்கு போனது. இன்னைக்கு அமாவாசை இல்லையா? இன்னைக்கு அமாவாசைன்னே எனக்கு தெரியல காய்ஸ். நைட்டு இப்போ 9:30 மணிக்கு சாப்பிட்றேன், எனக்கு அப்போதான் அமாவாசைன்னே எனக்கு தெரியுது. நீங்களும் கொஞ்சம் கவர்ச்சியாக இருந்தால் தான் உங்களுக்கு புதிய புதிய கமெண்ட்ஸ் எல்லாம் வருமா? புதிய கமெண்ட் வரணும், புதுசு புதுசாக பார்ப்பீங்களா? ஒன்றும் தேவையில்லை, போங்க அப்போனா. இது எது பெட்டராக இருக்கும், கோல்டா சில்வர் பிளாட்டினத்தை விட கோல்டு அதிகமாக தானே இருக்குது லெவல். அதே மாதிரி தான் ஹாட்டும் கிளாமரும் அதிகமாக இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும், அதில் கம்மி தானே, அப்போ கம்மியாக தான் நீங்கள் பார்ப்பீங்க. கூடுதல் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஆக்சஸை பொறுத்து இருக்கும். அதிக லெவல் கூட கூட எடுக்க எடுக்க அதுக்கு தகுந்த மாதிரி மெம்பர்ஷிப் லைவும் இருக்கும். ஹாய் டியர் அம்முக்குட்டி. ஃபியாட் ஷியோபரோ இப்போ தெரியும் பாருங்க. ஆமாம், இப்போ தெரியுது கமெண்ட்ஸு. செய்யலாங்க. யார் அவர் கேட்குறவர்? ஓ சூப்பராக செய்யலாம். பாத்திரம் கழுவலாம், துணி துவைக்கலாம், எல்லா வேலையும் செய்யலாங்க. கிச்சனுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் செய்யாத வேலையே இல்லை. கணக்கில் தளபதி வேணா நீ கூட்டு சேர்ந்துக்கிறியா? டீ சாப்பிட. ஆமாம், கோல்டு இங்கேயும் அதிகம், கடையிலையும் அதிகம். நான் ரொம்ப கம்மி இருக்கிறதுலே, நான் ரொம்ப கம்மியாக போட்டு வச்சுருக்கேங்க. மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாதுங்க. மற்றவங்களோட மெம்பர்ஷிப்பெல்லாம் போய் பார்த்தா ஐச்சி அப்பா எவ்வளோ அதிகமாக இருக்குது. பார்த்தா நான் மட்டும்தாங்க ரொம்ப சீப்பாக போட்டு வச்சுருக்கேன். நிலா வந்தால் அது எப்படி அமாவாசை ஆகும்? சொல்லுங்க எம்டி, ஒரு மனசாட்சி வேண்டாமா? உங்க அழகுக்கு ஜோஸ் அழகா சாடலையே நடிக்கலாம். சொல்லு சொல்லு, சொல்றதுக்கு என்ன இருக்கு? காசா பணமா? அடிச்சு விடு குமார், அடிச்சு விடு. செல்லக்குட்டீஸ், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னும் ஜாயின் பண்ணலையா? சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. கோல்டு அதிகம்னு சொன்னது ஹாட்ல. புரியுது 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 புரியுது. கண்டிப்பாக அடுத்த மாதம் மெம்பர்ஷிப் சப்ஸ்கிரிப்ஷன் தான் ஃபஸ்ட்டு. பொறுமையாக எடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. பாப்ஸு நாளை காலை வரை இருக்கு அமாவாசை. நாளை காலையில் வந்து 12:20க்கு முடியும். நாளைக்கு மதியத்தில். நான் இன்னையோடு முடிஞ்சிடுமோ அப்படின்னு எடுத்து உடனே டைம் எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாலும் நான் இன்னைக்கு ஓகே ஓகே வெங்கடேஷ், ஓகே செல்லம், வாங்க வாங்க வாங்க. மோனி எல்லாம் ஐடியில் அட பாவீங்களா? பண்ணிக்கோங்க. ஓம்கார் டிபியை கிளிக் பண்ணுங்க, நெக்ஸ்ட் ஜாயினை கிளிக் பண்ணுங்க, மெம்பர்ஷிப்பை செலக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. யூடியூப்ல இருக்கிற எல்லா லைவ் காட்டி அங்கே லைவ் தான் பெஸ்ட்டு. ஐஸ் வைக்கிறாயா? ஐஸ் வைக்கிறா. தேங்க்யூ தலை, தேங்க்யூ தலை. அப்படி சிரிக்காதீங்க, பயமா இருக்கா அக்கா? எனக்கு டக்குன்னு சிரிச்சா கூடவா? சிரிச்சா கூட அப்படி ஆகுமா கைஸ் உங்களுக்கெல்லாம்? அப்போ ஒரு பஸ்லலாம் ரொம்ப வீக்னஸ் அவன்.
அப்போ ஒரு பஸ்ல போறீங்க, கேர்ள்ஸ் எல்லாம் சிரிச்சாங்கன்னா என்ன ஆகுறது? ஐயோ! அச்சோ! கோல்டு கம்மி தாங்க கோகுல். மேல இருக்கிற டிபியை டச் பண்ணி பார்த்துட்டு வாங்க. அக்கா எனக்கு தூக்கம். தூங்கு தூங்கு தூங்கு. சரி வாங்க, இப்போ இன்னும் ஒரு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 15 நிமிஷம் தான் காமன் லைவில் இருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம உடனே மெம்பர்ஷிப்புக்கு போயிடலாம். அந்த ஐஸுக்கு எல்லாம் பயங்கர ஆள் இல்லைங்க இந்த நிலம். அதாவது இந்த மாதிரி ஐஸ் வைக்கிறதுக்கெல்லாம் பயங்கர ஆள் நான் கிடையாது அப்படிங்கிறாரு அவர். கொஞ்சம் அவர் தமிழில் வீக்கு தான், இருந்தாலும் பரவாயில்ல. யூ ஃப்ரம் கல்பாக்கம் ஃபேமிலி. பார்க்கலாம் ஜேபி ட்ராவல். உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நோ யுவர் லைவ் ஒன்லி த பெஸ்ட் பிகாஸ் யுவர் மை டார்லிங். டார்லிங்னால பெஸ்ட்டா? அப்போ உண்மையாக பெஸ்ட்டெல்லாம் இல்லையா? சொல்லுங்க ஜேகா. ஜிடி சாய்குமார், சாய்குமார் விவேக், செல்லக்குட்டி. ஃபர்ஸ்ட் டைம் லைவை பார்க்குறவங்க பயப்படாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவ், இதில் தாங்க மெம்பர்ஷிப் லைவ் யூடியூப்பில் தாங்க. மேலே இருக்கிற டிபியை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. லைவ் முடிஞ்சு காமெண்ட் முடிஞ்சது மெம்பர்ஷிப்பை தொட்டு ஆன் பண்ணனாக்க இதே சேனலில் தான் பார்ப்பீங்க. எல்லாருக்கும் ஹாப்பி மென்ஸ் டேன்னு சொல்லணுமா? ஏ அப்படின்னா ஒரு டே இருக்கா இன்னைக்கு? பாப்ஸு அப்படி இல்லை, லேடிஸ்னால் சத்தமாக சிரிக்கக்கூடாதுன்னு தப்பாக சொல்லி கொடுத்த சமூகம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது. கரெக்டு தாங்க. சத்தமாக சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்களே எங்கள் வீட்டில் கொஞ்சம் சத்தமாக சிரிச்சிட்டோன்னா ஐயோ எங்கள் அம்மாலாம் அடிக்கிறதுக்கு எங்கள் அம்மா கையில் விளக்கு மாற தவிர எதுவுமே தென்னந்தொடப்பை வேற வச்சுருக்குமா? ஐயய்ய ஆவுன்னா தொடப்பத்தை தாங்க தூக்கம் எங்கள் அம்மா. அதில் நாங்கள் வாங்காத அடி இல்லைங்க. வாச பெருக்கிற தொடப்போம், வீடு பெருக்கிற தொடப்போம். எப்பா எப்பா மறக்க முடியுமா அடி வாங்கின நினைவுகளை? அடி வாங்கி வாங்கி நிறைய டைம் முதுகெல்லாம் மறுத்து போச்சு. நான் ஒரு நேரம் அப்படி நிற்பேன். அடிமா அடி அடி, எனக்கு முதுகெல்லாம் மறுத்து போச்சுப்பேன். ஓ இனி அடிக்க மாட்டேன், கில்றேன் அப்படின்வாங்க. அவரு கில்லுவாங்க. அது கில்றது எங்க தெரியுமா? கையை தூக்குன்ட்டு இங்கே கில்லுவாங்க. அப்பதான் உங்களுக்கு பயம் வரும் அப்படின்ட்டு. ஐயோ இதெல்லாம் செம்மையாக அடிக்கும் எங்கள் அம்மா. அடிக்க மாட்டாங்க, பயப்படாமல் கமெண்ட்ஸ் பண்ணதான் நல்ல டேஸ்ட். வாங்கியும் திருந்தலை. ஆனால் அம்மாலாம் அப்படிதாங்க, சும்மா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சும்மா தோசை கரண்டி ஜல்லி கரண்டி இது 2 தான் பறக்கும் எங்கள் வீட்டில் அதிகமாக. கிஸ்மி சாய்குமார், தேங்க்யூ நௌஷாத். எனக்கு டீச்சர் மேலே பயம்தான். டீச்சர்னாலே பயம்தானா? அடி விழுமா? மாசு ஹாய் மாசு. எல்லா சுரேஷ் உன்னோட லிப்பு காட்டுங்க. ஜாயின் பண்ணுங்க, இன்னைக்கு பார்க்கலாம். கோல்டு ஆக்சஸ்காரங்களே இன்னைக்கு பார்க்கலாம். ஜாயின் பண்ணிக்கோ. மெம்பர்ஷிப் இருக்கு, சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. டைம் போயிட்டு விஐபியில் என்ன ஸ்பெஷலா? ஃபேன் ஹவுஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா ஹைலைட்டில் போடும்போது வாய்ஸ் ரொம்ப இறைச்சல் அதிகமாக இருக்கும், அதுக்கு தான்.
லைக் போட சொல்ல சொன்னால் நாளைக்கு போட சொல்ல மாட்டேன்ற நீ என்ன தான் பண்ணுற தெரியல. அங்கே கிஸ்மி சொன்னதும் அந்த ஆடு மெம்பர் பட் சூப்பர் ஆட் அது சேம் வாய்ஸ். எந்த ஆடு? ஆமாம், ஒரு ஆடில் வருவேன் கிஸ்மி அதானே. செம்ம அழகு. தேங்க்யூ நவநேதா. கோபி ஹாய் கோபி. ஜிடி செல்லக்குட்டீஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் பார்வையிலேயே என்னோடது எல்லாத்தையும் தானாக ஸ்பீடி நான் ஒன்றுமே பண்ணலைங்க, உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால அதுவும் போல் புள்ள பிறந்தெல்லாம் இல்லை, ஆல்ரெடி பிறந்தாச்சு. இனிமேட்டு பிறக்கணும் அப்படின்னா 3வது பிள்ளைய தான் பெற்றுக்கணும்.